ஏ தம்பி, இந்த நம்ம ஊருக்குள்ள ஆலமரத்து கடியில 2 3 வாலிப பசங்க உட்காந்துருப்பாங்க. நல்ல இளவட்ட பசங்க தான். ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. திண்டு திண்டு தூங்குவாங்க. அவங்கள நேத்தே பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தாத்தா என்ன பண்ண சொன்னேன், டெக்கரேஷன் பண்ண சொன்னேன். இன்னைக்கு எல்லாம் விளாட்டு போட்டி அது போட்டின்னு சொல்லியாச்சு, வருவாங்க. ஒன்றும் பண்ணாம இருக்காங்க. அவங்கள போய் தலைவர் இப்படி சொன்னாரு, அப்படி பண்ணல, நீங்க இன்னும் பண்ணல அப்படின்னா கரெக்டா ஒரு 10 மணிக்குள்ள, காலையில 10 11 மணிக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கோம் பொங்கல் டெக்கரேஷன். இங்க பண்ணுவாங்களோ வேற எங்க பண்ணுவாங்களோ, ஆனா இன்னைக்கு நம்ம ஊரே விளாட்டு போட்டி நடத்தியே தீர்றோம். சரியா? அப்படி அவங்க பண்ணலைன்னா வீட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு இளவட்ட பசங்களும் தலைக்கு 1000 ரூபாய் நம்ம கமிட்டிக்கு கொடுக்கணும். சரியா? இப்படி இனிப்பு சொல்லிட்டு வர தாத்தா உனக்கு என்ன வேணும் கேளு, தாத்தா வாங்கி தரேன். சரி தாத்தா, நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னையா வேணும் உனக்கு சொல்லு, தாத்தா உனக்கு வாங்கி தரேன். எனக்கு ஒரு 10 ரூபா டேபிள் மில்க் வாங்கி தாங்க தாத்தா. சரியா? நீ ஊருக்குள்ள போ, அப்புறம் பார்த்துக்கலாம். தாத்தா உனக்கு வாங்கி தரேன் என்ன? சரி தாத்தா. ஏ சந்தியா, ஏ சோனியா, வாங்கிட்டு 2 பேரும். விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? இதுக்கப்புறம் கோலம் போட்டிட்டு கோலம் போட்டு ஜெயிக்க போகிறாங்களாம். டக்குன்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலத்தை போடுங்க பிள்ளைகளா, லேட் ஆகுது. பொங்க வேற வைக்கணும். ஏமா பாருமா, அங்கே நீ பெற்று வச்சிருக்கவள. ஆமாண்டி, அவளை தான் பெற்றேன், உன்னை பெக்கவே இல்லை பாரு. சும்மா இருமா, நீ வேற எனக்கு இருக்கிற எரிச்சல்ல. என்னங்கடி உனக்கு பிரச்சனை? நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கதான் பிரச்சனை. கோலம் எப்படி போட போறீங்க? ஏமா, நான் ஃபோனில் அழகாக கோலத்துக்காக டிசைன் ஒன்று எடுத்து வச்சிருந்தேம்மா. அவன் என்னடா அதை கொடுக்காம இப்போ உட்காந்து ஃப்ரெண்டு மரலுக்கு மெசேஜ் போட்டுருக்காமா, ஹாப்பி பொங்கல்னு. கோலம் போட்டுட்டு வந்து பொங்கல் விட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்லம்மா மெசேஜ். இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருக்காமா. எப்போமா கோலம் போட என்னன்னு கேளுங்கம்மா அவளை. அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ எதை செய்யணுன்னே தெரியாது அந்த பிள்ளைக்கு. இரு, என்னன்னு கேட்கேன் அவட்ட. ஏய், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதை கேட்கலையா? சின்ன கழுதை வா. என்னம்மா எது கத்திட்டே இருக்கீங்க? இவன் ஒரு பக்கம் கத்துறான், நீங்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏடி கத்தாம ஏடி பண்ண சொல்கிற? மணி என்ன தெரியுமா? அத்தனை வீட்டு வாசலையும் கோலம் போட்டு முடிச்சாச்சு. நீ இப்போ உட்காந்து ஃப்ரெண்டு மேலுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கியா? அவள் சொல்கிறா கோலம் போடுற ஐடியா இருக்கா இல்லையாடி? பெரிய பெரிய பரிசெல்லாம் கொடுப்பாங்கடி. நேற்று அவ்வளோ பேசுனீங்களேடி, கோலம் அது போட போகிறேன் இது போட போகிறேன் பரிசு தட்டிடுவோம் அப்படி இப்படின்னு. இப்போ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, ஃப்ரெண்டு மேலுக்கு ஹாப்பி பொங்கல்னு மெசேஜ் போட வேண்டாமாம்மா? யாரு என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. இப்போ தான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுற நேரமோ? இன்றைக்கி லீவு, நாளைக்கு லீவு, 3 நாள் 4 நாள் லீவு தானடி கழுத. இப்போ வந்து உட்காந்து விசிற வாங்குறாப்பா. சரி, ஒரு பொங்கல் அன்னைக்கும் இப்படி 2 பேரும் ஒத்து போகாமல் உயிரை வாங்குவாளுங்க. போனை குடுறி அவகிட்ட, அவளாவது கோலம் போட்டு துவையட்டும். நீ ஒன்றும் போட வேணாம், போ போய் உட்காந்து போ. எம்மா, அவளுக்கு காய கொடுக்க வர சொல்லுங்க. நான் வரேம்மா, கோலம் போட வரேன். அதுக்கு என்ன இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க? ஏடி மணி என்ன தெரியுமாடி? மணி 8க்கு மேலே ஆக போகுது. போன வருஷம்னா காலையிலேயே பொங்கல் வச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, மதியம் நல்லா படுத்து தூங்கியாச்சு. எனக்கு கை காலெலாம் உழைது, எப்படா படுப்போன்னு இருக்குன்னு நேற்று பண்ண பார்த்த வேலைக்கு. 10 மணிக்கு பொங்கல் விடணும். 10 மணிக்கு அப்புறம் விளாட்டு போட்டிருக்குன்னு தலைவர் வந்து கூப்பிட்ருக்காரு. ஏன் எந்த வீட்டில் நல்லா கோலம் போடுறாங்களோ அந்த வீட்டில் பரிசு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு வந்துட்டாங்கன்னு என்னடி பண்ணுவேன்? அதுக்குள்ளேயும் கோலம் போட்டு முடிச்சிருவியா? போடி எங்கிட்டு போய் போடுறி. சரி வாட்டியக்கா போவோம். போட குடி, நீ பெட்டில் போய் எடுத்துக்கோப்பா. நல்ல பிள்ளைகளாம்மா, ஒருத்தி டீங்கா ஒருத்தி பேங்கா, இங்கே எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காளுங்க. என்ன சின்ன பொண்ணு அதிசயமாக காலையும் எழுந்துச்சிட்டேன்? ஆமாங்க, எனக்கு நிறைய விளையாட்டு போட்டி இருக்கான், நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. சரி சரி, அதுக்கு தானே நான் எழுந்திருக்கேன். நானும் இந்த கரும்பு உடைக்கிற போட்டி, பானை உடைக்கிற போட்டிலாம் சேர்ந்துருக்கேன் பார்த்துக்க. ஆமாம், நீ கோலம் போட்டில் சேர்ந்தியா இல்லையா? ஆமாங்க, எனக்கு எந்த கோலம் போட்டு தெரியாது பார்த்துக்கோங்க. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கன்னா அழகழகாக கோலம் போடுங்க, நம்மளுக்குனா ஒன்றுமே தெரியாதுங்க. நீ ஏன் சின்ன பொண்ணு அழகாக கோலம் போடு. ஏங்க, பொங்கல்னால் என்னென்ன கோலம் போடுறோம்? பானை, பொங்கல், பானை மேலே பொங்கல், மாடு, கரும்பு தானேங்க. இதுதான் இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இதை தவிர்த்து வேறு எதுனாலும் போடலாம். நீ போடு போடு பார்ப்போம், சும்மா ட்ரை தானே, பண்ணு. சரிங்க, ப்ரைஸ் கிடச்சா நல்லது தானே. என்ன இன்னும் கோலம் போட கூட ஆரம்பிக்காமல் இருக்கு? இதுக்கு என்னத்து ப்ரைஸ் வாங்க போகுதுங்க? நம்ம போடுவோம். ஏ உமாலு, ஏ வசந்திக்கா, என்ன இன்னும் கோலம் போடலையா? ஆமாம் உமா, இனிமே தான் போடணும். நீ எப்போ போட போகிற? அதுக்கு தாக்கா வெளியே வந்தேன் போட. என்ன இந்த பிள்ளைங்க இன்னும் போடாமல் இருக்குங்க? என்னன்னு தெரியல பார்த்துக்க. காலையிலேயே சவுண்டு கேட்டுருந்துச்சு, அக்கா இருந்தாங்கன்னு சண்டை போட்டுறதுன்னு நினைக்கேன். இதுங்க ப்ரைஸ் வாங்கின மாதிரி தான்.
அப்படி சொல்லாதுங்கக்கா, நம்ம சந்தியா சூப்பராக கோலம் போடுவாளே. பார்ப்போம் பார்ப்போம். ஆமாம், என்ன கோலம் போட போறீங்க? நமக்கு தெரிஞ்ச பூ கோலத்தை போட்டு விட்டுருக்கா. நீ உமா? அதான்க்கா, ஏதோ கை குழந்தை போட்டு விடுவோம். சரி உமாலு, நான் போட ஆரம்பிக்கேன். உங்ககிட்ட கலர் பொடி தான் இருந்தால் தாயின்னு. எப்படா யாட்டடா என்னதான் ஆட்டை போடுவோன்ட்டே இருப்பா ஓலந்த வசந்தி. அது கூட இது கூடன்னு என்கிட்ட பேசவே தப்பு. என்ன உமாலு? தரேன்க்கா தரேன். வீட்டுக்குள்ளே இருக்கு, நான் கலர் போடும் போது உங்களுக்கும் தரேன் என்ன? சரி உமாலு, 2 கலர் பொடி தான் இருக்கு பார்த்துக்க, ஒன்றும் வாங்கலை பார்த்துக்க. சரி உங்ககிட்ட கேட்டுக்கலான்னா எதுவும் வாங்காமல் விட்டுட்டேன். அதான் தெரியுமே, ஊசியில் ஊரே ஊற்றுருவா இவ. என்ன உமாலு பாய்க்கு வழங்குற? ஒன்றும் இல்லைக்கா. ஒரு வழி எல்லா டெக்கரேஷனும் முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் போய் தூங்க வேண்டியதா? டேய், நீ வாட தூங்க போயிடாத. இவன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ண போகணும். அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் 10:30 வந்தோடனே எல்லாத்துக்கும் விளையாட்டு போட்டி வைக்கணும்டா. விளையாட்டு போட்டி வச்சு நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணணும் பார்த்துக்க. அப்புறம் அவ்வளோதான், அந்த கமிட்டியை நம்மளை கொண்டுருவாங்க. இது வேறையாடா? ஸோ என்னடா உனக்கு? நேற்று ஃபுல்லாக எங்கள் அம்மா நீ வேலை வாங்கிச்சுடா. அது ஒற்றடி இது ஒற்றடி, அது பண்ணு இது பண்ணுன்னு தூக்கமே இல்லாமல் போச்சுடா. இது இல்லாமல் இந்த பொம்பளைகளுக்கு கோலப்பொடி வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும். நானும் இந்த தடவை கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு எவ்வளோ உடம்புலாம் வலிக்க தெரியுமா? இந்த பொம்பளை மட்டும் வேலை செய்கிற மாதிரி பேசுவாங்க. விடா மச்சான், பொங்கல் எப்போ வைக்கிறீங்க? 10 மணிக்கு தானே? 10 மணிக்கு வைக்க போறேன்னு நினைச்சடா. எனக்கு தெரியல, போகணும் வீட்டுக்கு, அலுப்பா வேற இருக்கு. சரி போகணும் பண்ணுவோம். 10 மணிக்கு போய் பொங்கல் வச்சுட்டு 10:30 இங்கே வந்துட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம்டா. அந்த மைக் செட் எடுத்துட்டு வந்துடு. அது கமிட்டியில் தானே இருக்கு. ஆமாண்டா, கமிட்டியில் இருக்க ரூமுக்குள்ளே தான் இருக்கு. நீ எடுத்துட்டு வந்துடு. சரி. ஏம்மா இது என்ன தெரியுமா? நீங்கள் தான் மார்க் போட வந்துட்டீங்களா? இது ராமலிங்க தெரு. அப்படியா? நீ மட்டும் வெளியே நிற்க, பக்கத்து வீட்டில் 2 வீட்லேயும் கோலம் போட்டுருக்காக வெளியே காணும். இந்த இப்போ வந்துடுவாங்க. உமாத்தே வசந்தியத்தே மார்க் போட வந்திருக்காங்க. இந்த சந்தியப்பில் புதுசாக புது மாடலான கோலம் போட்டிருக்கா. ஒரு பொண்ணு பின்னாடி திரும்பி மாதிரி அழகாக போட்டிருக்காளே. சேலை ஜாக்கெட்டு பொங்கப்பானை எல்லாம் எனக்கு இந்த பிக் தான் கிடைக்கும். வாங்க சார் வாங்க, இந்த கோலம் பாருங்கள் சார், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? நல்லா இருக்குமா. சரிம்மா, நீங்கள் உள்ளுக்கு போங்க. மார்க் போட்டிங்களா? போட்டாச்சுமா. எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, ப்ரைஸ் கொடுப்பீங்க? பொங்கலுக்கு இன்னும் நிறைய போட்டியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் முடிஞ்சோடு தான் நாங்கள் சொல்லுவோம். சரி சார் சரி. இந்த பிள்ளை சூப்பராக போட்டிருக்கா. இதென்ன புதுசாக இருக்குது. சேலை ஜாக்கெட்டு பொண்ணெல்லாம் அப்படியெல்லாம் வளசரத்து வந்துருக்காளே. என்னமோ சங்கராந்தின்னு போட்டிருக்கா. ஓ, பொங்கலுக்கு மகரச்சந்திரத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இருக்கும். ஏம்மா இந்த கூட சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. யார் போட்டது? ஏம்மா அவள் தான் சார், சந்தியா. நான் தான் சார் போட்டேன். சரிம்மா, சூப்பராக இருக்குது, பார்ப்போம். ஏம்மா கோலத்து மேலே நிற்கிறேம்மா, தண்ணி நில்லு. அதான் பார்த்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? இது யார் கோலம்மா? சார் என் பேர் இருக்குமா, நான் தான் இந்த கோலம் போட்டேன். பரவாயில்லையே, உமா கூட ஓரளவு கலராக தான் போட்டிருக்கா. நம்ம தான் திருசா போட்டு வச்சுருக்கோம். அப்போ சரி, அடுத்த தடவை சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறேம்மா. சரி இருங்க, நாங்களும் வாரோம். வசந்தி, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போமா? அக்கா இருங்க, நானும் வாரேன். போவோம். அவன் என்னத்தை போட்டிருக்காளோ தெரியலையே. இங்கே பாருங்கக்கா, மாடெல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஆமாம் பரவாயில்ல, பாத்தியா? என்னமோ நல்லா தான் வரைஞ்சிருக்கா. என்ன இதுதானே எங்கள் சின்ன பொண்ணு கோலம், எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. இந்த இது எல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. கோலம் போட்டிக்கு ரிசல்ட் எல்லாம் அப்புறம் தான் சொல்லுவோம். எல்லோரும் 11 மணிக்கு 10:30 வந்துருங்கம்மா. அங்கே கிரவுண்டுக்கு வந்துருங்கம்மா. டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. விளையாட்டு போட்டி இருக்குது. உங்கள் வீட்டு ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு வந்துருங்க. கயிறு இருக்க போட்டி, கம்பு உடைக்கிற போட்டி, பானை உடைக்கிற போட்டி, சாப்பிட்ற போட்டி, எல்லா போட்டியும் இருக்குமா. சின்ன பிள்ளை இருக்கும்போது கொண்டு போட்டி கிடக்கு. வந்துருங்கம்மா. சரிப்பா, வந்துடுறோம்.